ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 27. மார்னிங் பிளாக் காஃபி குடிச்சிட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 78-200 கிராம்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வெயிட் ரிடக்ஷனில் தான் வேலை பார்க்கணும். மசில் கண்டிஷனிங்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சு. அதனால் இன்டென்ஸாக கார்டியோ பண்ணேன். 1 hour 30 minutes மேலே கார்டியோ சுத்தமாக முடியல. விட்டா போதும் அப்படியே படுத்துடலான்ற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா உடம்புல சுத்தமாக காப்ஸ் வர இல்லை. அப்படியே ட்ரெயின் பண்ணி ஒரு வழியாக பண்ணி முடிச்சுட்டு வந்து போசிங் செக் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெயிட் செக் பண்ணி பார்த்தா 77 அரௌண்ட் ஒரு 600 கிராம்ஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்டீம் எடுத்து பார்த்தேன். ஸ்டீம் எடுக்கும்போது ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட ட்ராப் ஆகுது. முடிச்சுட்டு சுத்தமாக லோ கார்பன், சுத்தமாக எதுவுமே இல்லை, வெறும் ப்ரோட்டீன் மட்டும் தான். வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டு ப்ரோட்டீனை சும்மா பேஸ்ட் மாதிரி பண்ணி ப்ரோட்டீன் கோல்ஸை மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி அன்றைக்கி டே எப்படிலாம் முடியுமோ எடுத்தாச்சு. திருப்பி ஈவினிங்கும் ஒரு 1.5 hours ஆஃப் கார்டியோ பண்ணி வெயிட் ரிடக்ஷனுக்கு மட்டும் மேக்ஸிமம் என்ன பண்ணுறது. ஆக்சுவலாக அதுக்கப்புறமா நாங்கள் ட்ரையல்ஸ் நடக்கிற வென்யூக்கு போயிட்டோம். ஏன்னா நாளைக்கு வேயிங் கொடுக்கணும். பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. சவுத் ஈஸ்ட் ரயில்வேலேருந்து போயிட்டு எல்லா பிளேயர்ஸையும் மீட் பண்ணி ஐசிஎஃப்ல இந்த மாதிரி ஹால் கொடுத்துருக்காங்க. காம்படிஷன் வந்து ஐசிஎஃப் அம்பேத்கர் ஆரம்பத்தில் தான் நடக்குது. எல்லா பிளேயர்ஸையும் கொஞ்சம் மீட் பண்ணி பார்த்துட்டு பேசிட்டு அவங்க கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் வேயிங் வீடியோ பற்றி நான் நாளைக்கு டீட்டெயில்டாக போடுறேன். நெக்ஸ்ட் நைட்டு மறுபடியும் கார்டியோ ஒரு 45 minutes. விட்டுறாரா தம்பி, உன்னால் கண்டிப்பாக முடியும். நாளைக்குள்ளே வெயிட் கொடுத்தாகணும். வீட்டுக்கு போயிட்டு லாஸ்ட் மீல் சாப்பிட்டு டே எண்ட் பண்ணிட்டேன்.